பாத்தீங்களா ஆண்டி? சொன்ன மாதிரி பார்வதிய அசால்ட்டா நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இனிமே அந்த அகிலாண்டேஸ்வரியோட கதி அதோ கதிதான். என்ன சொல்றீங்க? என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? நந்தினி ஒன்னும் வெறும் வாய் சொல் வீராங்கனை இல்ல. எப்பவும் ஒரு செயல் தலைவியா இருந்து சொன்னதை செஞ்சு காட்டுவான். நந்தினி, நாம இப்ப பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம். அதுக்கே உனக்கு இவ்ளோ சேத்தம் மட்டும் தேவையில்லை நந்தினி. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அந்த அகிலாண்டேஸ்வரோட மெயின் ஸ்விட்சுக்கே இவதானே ஃபியூஸ் கட்டையா இருந்தா, இப்போ அந்த ஃபியூஸையே நான் புடிங்க போட்டுட்டேன். இனிமே அந்த அகிலாண்டேஸ்வரியால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மரண அடியா தான் இருக்க போது, அது மட்டும் உறுதி. அத நினைச்சு சந்தோஷப்படாம வருத்தப்பட சொல்றீங்களா? அப்படி இல்ல நந்தினி. நாளைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியில போற மரகதலிங்கம் திரும்ப அந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அப்பதான் நாம நினைச்சது எல்லாமே நடக்கும். என்னாலையும் முழுசா சந்தோஷப்பட முடியும். நம்ம போட்ட பிளான் படி அதுதான் ஆண்டி என்னோட அடுத்த ஆபரேஷன். நாளைக்கு நான் அதை கச்சிதமா செஞ்சு காட்டுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இல்ல நந்தினி, ஆளுங்களை வச்சு இப்ப பார்வதி அள்ளிட்டு வந்து கட்டி போட்டிருக்கமே, அந்த மாதிரி மரகதலிங்கத்தை அவ்வளோ ஈஸியா நம்மளால தூக்கிட்டு வந்துட முடியாது. அதுதான் என்னோட கவலை எல்லாம். மரகதலிங்கத்தை தட்டி தூக்கிட்டு வரதுல அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? நான் சொன்னதையே நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சிவாச்சாரியார்கள் வீட்டுக்கு வந்து கோயில் குடமுழுக்குக்கு மரகதலிங்கம் வேணும்னு கேட்டப்போ அகிலா குடுக்கறேன்னு வாக்கு கொடுத்ததோட மட்டும் இல்லாம தன் கையால தானே கொண்டு வந்து கோயில்ல வைக்கிறன்னு சொல்லிருக்கா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட குருஜி, நீங்க கொடுக்க கூடாது, வீட்டுக்கு கெடுதல் வரும், ஆபத்து, அப்படி இப்படின்னு சொல்லியும் தான் கொடுத்த வாக்க காப்பாத்துறது தான் முக்கியம்னு குருஜி வார்த்தையை தட்டி கழிச்சிருக்கா. என்னதான் அவ குருஜி வார்த்தையை தட்டி கழிச்சிருந்தாலும் குருஜியே சொன்னதுக்கு அப்புறம் அசால்ட்டா இருப்பாளா? நீ வேணா பாரு. பழக்கத்தை விட அதிகமான கவனத்தோட தான் அந்த மரகதலிங்கத்தை அவ கோயிலுக்கு எடுத்துட்டு போவா. அந்த மாதிரி நேரத்துல அவ கண்ணுல மண்ணை தூவிட்டு அந்த மரகதலிங்கத்தை நாம அடிக்கிறதுங்கிறது அவ்வளவு லேசப்பட்ட காரியம் இல்ல நந்தினி. அதுல இருக்கிற ஆபத்து என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நாளைக்கு சிவாச்சாரியர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி மரகதலிங்கத்தை எடுத்துக்கிட்டு அருணை கூட்டிக்கிட்டு போக போறான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த அகிலாண்டேஸ்வரிய மட்டும் வீட்டை விட்டு போகாம பாத்துக்கோங்க. அருண் மட்டும் லிங்கத்தை எடுத்துக்கிட்டு சிவாச்சாரியார்களோட சேர்ந்து கோயிலுக்கு போட்டோம். அப்படி மட்டும் நடந்துட்டா ஈஸியா அருண் கண்ல மண்ணை தூவிட்டு அந்த லிங்கத்தை நான் கடத்திடுவேன். நான் தான் சொல்றேனே நந்தினி, குருஜி வார்த்தைய மண்டையில ஏத்திட்டு இருக்கிற அகிலா கண்டிப்பா அருண் கிட்ட தனியா மரகதலிங்கத்தை கொடுக்கவே மாட்டான். நீயே யோசிச்சு பாரு. இந்த அருண்லாம் பொறுப்பே இல்லாத, அப்படிப்பட்டவனை நம்பி அவ எப்படி மரகதலிங்கத்தை கொடுப்பா? வேற வழியே இல்லன்னா ஒருவேளை ஆதி கிட்ட கூட கொடுக்கலாம். ஆனா அருண் கிட்ட கண்டிப்பா கொடுக்க மாட்டான். இல்ல ஆண்டி, அந்த அகிலா அருணை நம்பினாலும் அந்த ஆதிய நம்பவே மாட்டான். ஆதி பார்வதி பத்தின சிந்தனையில இருக்கிறதுனால அவனை விட்டுட்டு அருணை மட்டும் கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருப்பா. இப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அருண் எல்லாம் தூக்கி போடுங்க. நமக்கு இப்ப பிரச்சனையே அந்த அகிலாவால மட்டும்தான். சரி நந்தினி, நீ சொல்ற மாதிரி அகிலா வரலனே வச்சுப்போம். அவ போலனாலும் எல்லா விதமான சேஃப்டியோட தான் அந்த மரகதலிங்கத்தை அவ அனுப்பி வைப்பா. அப்படி இருக்கும்போது நாம எப்படி நந்தினி அதை அடிக்க முடியும்? நாளைக்கு காலையில அந்த சிவாச்சாரியர்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னீங்க? 10 மணிக்கு. 10 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. அவங்க கோவில்ல இருந்து கிளம்புற காரை நம்ம ஆளுங்க பஞ்சர் பண்ணிடுவாங்க. கரெக்ட் டைமுக்கு அவங்களால அகிலா வீட்டுக்கு போக முடியாது. டேய், கார் இந்த வழியா தான் வரும். கார் வந்தோன்னா பஞ்சர் ஆக்குறோம்.
நம்ம ஆளுங்களுக்கு தகவல் சொல்றோம். சரி. எறா அந்த பொருளை. இந்தடா. என்னாச்சுப்பா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சியா? இப்போ என்னப்பா பண்றது? ஸ்டெப்னி வண்டியில இருக்கியா? மாத்திடுறேன். கோவில் சிவாச்சாரியார் வரத்துக்குள்ள நம்ம ஆளுங்க 9:45க்குள்ள சிவாச்சாரியார் கெட்டப்ல அகிலாண்டேஸ்வரி வீட்ல இருப்பாங்க. மரகத லிங்கத்தை அகிலாண்டேஸ்வரி உடனே எடுத்து கொடுக்க மாட்டா. பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கொடுப்பா. பூஜை முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம அகிலாண்டேஸ்வரி சிவாச்சாரியார் கூட கார்ல ஏறி கோயிலுக்கு புறப்பட்டுருவா. அந்த நேரத்துல தான் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி அகிலாண்டேஸ்வரிய கூட வரவிடாம தடுக்கணும். ஓகே நந்தினி, அகிலா அந்த நேரத்துல கோயிலுக்கு வரமாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. எப்படி ஆண்டி? மரகதலிங்கத்தோட அகிலா கோயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரே துருப்புச்சீட்டு நம்ம ஜேம்ஸ் பாண்ட் தான். ஜேம்ஸ் பாண்ட பகடக்காயாக்கிதான் நாம தாயம் போடணும். போடுறேன். பட்டமா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயாவுக்கு சாப்பாடு கொடுக்க போறேம்மா. மாமாக்கா? ஆமாம்மா. சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணு. அப்புறம் சாத்துக்குடியில எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குமா? அப்ப எடுத்துட்டு வா போ. ஐயோ, அன்னைக்கு மாதிரி நான் உன் கண்ணில அடிக்க மாட்டேன். நிஜமாவே எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அம்மா, என்ன பட்டமா நீ பக்கத்துல வந்து நிக்கிற? என் தலைமையில நிக்க வேண்டியதானே? போ போ, எல்லாத்தையும் எடு. போ போ போ, எடு, எல்லாத்தையும் எடு. ஒண்ணு விடாம எடு. எடுத்தியா? எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா. கரெக்டா எடுத்துரு, எதையும் மிஸ் பண்ணாம எடு. எடுத்தியா? எடுத்தியா இல்லையா? சீக்கிரம் வா. அப்பா, இந்தாங்கம்மா. ஓகே ஓகே, நான் ஜூஸ் போட்டுக்கிறேன். நீ மாமா கொண்டு போய் சாப்பாடு கொடு முதல்ல. போ. சரிங்கம்மா. போ. மாம்சு, நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன். நீ ஏதாவது பார்த்து பண்ணு.
ஐயா ஆ, சாப்பாடு அங்க இல்லையா? வச்சிருப்பட்டமா நான் ஃபோன் பேசிட்டு அப்புறமா சார். ஆமா ஆமா. எவ்வளவு நேரம் தான் அவர் பேசிட்டு இருப்பாரு? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. சாப்பிட்டு கத்தலாம்ல. ஐயோ, இவ வேற வந்துட்டா. இப்ப கிளம்பிடுவாளோ? இந்த ஆளு வேற அப்படியே சாப்பாடு எடுத்து வாயிலையும் அடைக்க போறான் பாரு. ஐயோ, யோ மாம்சு, வேணா உன் காலில் விடுறேன். தயவு செய்து கொஞ்சம் சாப்பிட்டு கத்து. அருண், ஐயோ, இது வேறயா? அவனை வேற கூப்பிட்டா அவன் சிங்குன்னு வந்து நிக்க போறான். சரிங்கம்மா. ஓ ரொம்ப சந்தோஷம். போலாமாம்மா? அம்மா வாங்கம்மா போலாம். போலாம். போச்சு. பேசாம பால்கனில இருந்து பூத்தொட்டியை தட்டி தலையில உடைச்சிடலாமா? செஞ்சிடலாம். அம்மா வாங்கம்மா, நம்ம கார்லயே போயிடலாம். இல்ல, நான் என் வண்டியிலேயே வந்துடுறேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். அம்மா 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 என்ன பட்டமா? அம்மா உள்ள வாங்கம்மா. என்ன பட்டமா? இல்லம்மா, ஐயாவுக்கு ஐயாக்கு என்னாச்சு? ஐயாவுக்கு மூச்சு திணறுதுமா. வாங்கம்மா நீங்க உள்ள. ஐயோ, சீக்கிரம் வாங்கம்மா. வாங்கம்மா. வனஜா, ஜெயிச்சிட்ட. ஓடு. அங்கிள், இது பிடி. என்னங்க என்னாச்சு? என்னங்க ஆச்சு? அங்க என்ன ஆச்சுங்க? ஐயோ, என்ன தண்ணி வேணுமா? தண்ணி 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 கொடுங்க. மாமா, மாமா என்னாச்சு? மாமா தண்ணி கொண்டு வாங்க. என்னாச்சு சரிங்கம்மா. மாமாக்கு? மாமா ஏன் இருமுறாரு? அது சாப்பிட்டாதான் இருமல் வந்துருச்சு. மூச்சு விட முடியல அகிலா. பட்டமா, உனக்கு தெரியாதா இவர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு? பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும்னு இவ்வளவு காரம் போட்டு சாப்பாடு கொடுப்பியா? திட்டு திட்டு, நல்லா திட்டு. அருண், டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. பண்றமா? சீக்கிரம். என்னங்க? வரங்கம்மா. உங்களுக்கு மாமா, ஒண்ணும் இல்லைங்க. மாமா இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க மாமா. அக்கா குடிங்க. அக்கா குடுங்க. அப்பா குடிங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. குடிங்க மாமா, குடிங்க மாமா. ஐயோ. மாமா, இப்ப பரவாயில்லையா மாமா? கிளப்பி விடுவோம். அக்கா, மணி 10 நீங்க மரகதலிங்கத்தை கொண்டு போனோம்ல, சிவாச்சாரியர்கள் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு இந்த லிங்கத்தை கொண்டு போய் கோயில்ல ஒப்படைக்கணும்லக்கா. மாமாவை நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல கிளம்பி கோயிலுக்கு போங்க.
அகிலா, சாமி காரியம் லேட் பண்ண வேண்டாம். நீ கிளம்பு. இல்லங்க, உங்களை இப்படி விட்டுட்டு என்னால போக முடியாதுங்க. அருண், அம்மா. நீ ஒண்ணு பண்ணு. ம். நீயே கோயிலுக்கு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. சூப்பர். அருண், இத நான் உன்னை நம்பிதான் ஒப்படைக்கிறேன். இது நம்ம குடும்ப கௌரவம். பரம்பரை பரம்பரையா நம்ம வீட்ல இருக்கிறது. பத்ரம். ஓகேம்மா, நான் பத்திரமா கொண்டு போய் கொடுத்துறேன். குட். சரி. சரிம்மா. ஐசு, பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. சரி அருண், நீ சேஃபா கொண்டு போ. சரி, வரேன். அம்மா, வரேன். அப்பா, ம். வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போடா. நம்ம குல சொத்து. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ. கேப்ப ஃபில் பண்ணு. பட்டமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. கொஞ்சம் விட்டு இருந்தா மாமா உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். எடுத்துட்டு போ இங்க இருந்து. முதல்ல ஒழுங்கா ஒரு வேலை பார்க்க மாட்டேன். ஹெட்குக்குன்னு பேர் வேற உனக்கு. சொல்லுங்க ஆண்டி. என்ன சொல்றது? ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்கு. நான் எதை முதல்ல சொல்லட்டும்? என்ன ஆண்டி புதிர் போடுறீங்க? முதல்ல குட் நியூஸ் சொல்லுங்க. எதிர்பார்த்துதான். மரகதலிங்கத்தோட த கிரேட் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி போகல, தடுத்து நிறுத்தியாச்சு. சூப்பர் ஆண்டி. இப்பவே நமக்கு 100% வெற்றி கிடைச்ச மாதிரி தான். என் வேலைய பாதிய குறைச்சிட்டீங்க ஆண்டி. இன்னியோட ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யம் சரிய போகுது. அந்த அகிலாவுக்கு அழிவு காலம் என்னால ஆரம்பிச்சிருச்சு. அந்த அகிலாவை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு மொத்தமா தோக்கடிக்க போறேன். இந்த சந்தோஷத்துக்கு நீங்க தான் ஆண்டி முக்கிய காரணம். சூப்பர் ஆண்டி, சூப்பர். ஆண்டி, என்ன ஆண்டி நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன், நீங்க எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கீங்க? நந்தினி, நான் தான் உன்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னனே, ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்குன்னு. குட் நியூஸ் சொல்லிட்டேன், நீயும் ரியாக்ட் பண்ணிட்ட. இப்போ பேட் நியூஸ் சொல்லட்டுமா? என்ன ஆண்டி அந்த பேட் நியூஸ்? உங்களை இப்படி வீட்ல விட்டுட்டு என்னால போக முடியாதுங்க. அருண், நீ ஒண்ணு பண்ணு. நீயே கோயிலுக்கு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போடா. நம்ம குல சொத்து. பாவம் மாமா. நிறுத்து. அப்பா, என்னாச்சுப்பா? போனவனும் திரும்பி வந்துட்டா. ஓகே தானப்பா? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒண்ணு இல்லாதி, சரியாயிடுச்சு. ஒண்ணு இல்ல. அருண், நீ ஏப்பா இங்க நிக்கிற? நீ போ, டைம் ஆகுதுல்ல. ஒரு நிமிஷம்ப்பா. அம்மா, நீங்க வீட்ல இருந்து அப்பாவை பாத்துக்கோங்க. உங்களுக்கு பதிலா நான் அருண் கூட போயிட்டு வரேன். வா அருண். ஆதி. அம்மா, Are you sure? எதுக்கா கேக்குறீங்கன்னு புரியுதுமா. நான் நல்ல விதமா மரகதலிங்கத்தை கொண்டு போய் கோயில சேர்த்துருவேன். என்ன நம்புங்கம்மா. உன்னை நம்பாம நான் வேற யார நம்ப போறேன்? போயிட்டு வா அருண். சரிம்மா. வரம்மா. பா பார்த்து. சரிப்பா. வரேம்மா. வரேன்ப்பா. சார், வாங்க நம்ம கார்லயே போயிடலாம். கார்லயே போயிடலாம். ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி அருண், ப்ரோ, டைம் ஆச்சு. வா, நம்ம இந்த கார்லயே போயிடலாம். சரி ப்ரோ, வாங்க போலாம். வாங்க.